எப்பவும் ஒரே மாதிரி சிக்கன் குழம்பு செய்யாம நல்ல காரசாரமா கொஞ்சம் வித்தியாசமா இந்த மாதிரி சிக்கன் குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம சிக்கன் குழம்பு எப்படி சூப்பரான டேஸ்ட்ல செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சிக்கன் குழம்புக்கு சின்னதா ஒரு மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மிக்ஸி ஜார்ல நான் இன்னைக்கு ஒரு 3 கிட்ட தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 2 சில் தேங்காய் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்ததா ஒரு 10 போல முந்திரி எடுத்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு அந்த முந்திரியை மட்டும் இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்து அதையுமே ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்து எல்லாத்தையும் நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா நல்ல அகலமான கடாயை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதும் அதுல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 2 பிரிஞ்சி இலை, 2 சின்ன சைஸ் பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு இது எல்லாத்தையும் அதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 3 கிட்ட மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயமா எடுத்து நல்ல பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க சூப்பரா நம்ம போட்ட வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சிக்கனை எடுத்து இதுல சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதும் சிக்கனும் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இஞ்சி பூண்டு பிளஸ் சிக்கனோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இதுல இருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வரட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நம்ம போட்டு சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வதங்கி இதுல இருந்து தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா மசாலா பேஸ்ட், அதை எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பேஸ்டும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்டே இந்த மசாலா எல்லாமே அதுல நல்லா செட் ஆகி வரட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க சூப்பரா மசாலா இதுல நல்லா செட் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள், அடுத்ததா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா, ரெண்டுல எது வேணாலும் போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். அடுத்ததா இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு அந்த சிக்கன் கூட நல்லா செட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க சூப்பரா இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊற்றி அலசி இதுல ஊற்றிக்கோங்க. அதே டைம்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுட்டு அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட விட்டுருங்க. சிக்கன் நல்லா வெந்து மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்க சூப்பரா சிக்கன் குழம்பு செம்மையா ரெடி ஆயிருச்சு. கடைசியா இதுல ஒரு 4 கிட்ட பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சிருக்கேன். அதையும் கொஞ்சமா கொத்தமல்லி இலை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஒரு கொத்த அளவு கிட்ட கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க சூப்பரா இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி மெத்தட்ல சிக்கன் குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது நல்ல காரசாரமா திக்கா சூப்பரான டேஸ்ட்ல சிக்கன் குழம்பு ரெடி. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.